என்ன ஐ அக்கா காலையில இருந்து எனக்கா காத்துக்கிருந்தியாக்கும். நீ என்ன மாமனா மச்சானா? உனக்காக நான் காத்து கிடக்க. காலாகாலத்துல வந்து வேலை செஞ்சா பட்டுன்னு உன் கடந்தீரும். நானும் நிம்மதியா என் பொழப்ப பாக்கலன்னு பார்த்தா உன் பாட்டுக்கு இப்படி ஊரை சுத்திட்டு சாயங்காலம் வந்தா யார்கிட்டையும் கோவம் வராது. ஓ நீ அப்படி வரியா? உனக்கு என்ன உன் கடந்தீரும் அப்படித்தானே? இப்ப அது விஷயமா தான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன். காலைல காசு வந்துரும். காசு வாங்கிட்டு கடை காத்து விட்டுரு என்ன? ஆமா இப்ப என் கடை எம்பிட்டு சொல்லு. என்னடி முழிக்கிற பராந்து மாதிரி மேல பார்த்து? நீ எப்ப என்கிட்ட கணக்கு கேட்டியோ உனக்கு எடுக்க என்னையா இருக்கு? இப்ப உன் கணக்கு தீத்துறேன். அன்னைக்கு நீ சந்தையில உடைச்சது 48 பானை. 48? மந்தையில பந்தரிச்சு உடைச்சது 78 பானை. 78? 70 48 குண்ணா 152. 48 126 தானே? அது எப்படி 152 வரும்? ஏய் நான் +2 8 வாட்டி தெரியுமா? நீ 8 வாட்டி படிச்சியோ 7 வாட்டி படிச்சியோ இது ஏன் பானை ஏன் கணக்கு அப்படிதான் வரும். நல்லா வருமா? சரி உன் கணக்கு பிரகாரம் எவ்வளவுதான் வருது சொல்லு. ஒரு பானை 25 ரூபாய் மாணிக்கு. என்னது 25? ஊர் கணக்குலாம் 15 எனக்கு 25? யா நீ உடைச்ச குஷ்ப பானையா? அச்சா பாய் முடு கணக்கு பார்க்க விடு. மொத்தமா எப்படி தெரியுமா? 1535 ரூபாய் 25 பைசா. உன் கணக்கே எனக்கு புரியலையே. புரியாம இருக்கணும் தானே இப்படி சொல்றது. ஏய் இதெல்லாம் ரொம்ப அநியாயம். சரி ஒரு 25 குறைச்சிக்க முடியுமா? பைசாவா? ரூபா. ரூபாவா? 5 பைசா கூட குறைக்க மாட்டேன்டா. இது நடக்காது. ஏண்டி இப்படி சிரிப்பா சிரிக்கிற கேவலமா போச்சு என்ன பார்த்தா உனக்கு? அன்னைக்கு சந்தையில உனக்காக குஷ்பு திருஷான்னு சொல்லி பானை வித்து கொடுத்தேன். கமிஷன் கொடுக்கல. இங்க நாயா மண்ணை போட்டு மிதின்னு மிதிச்சு அதுக்கு கூலி கொடுக்கல. எனக்காக கேவலம் ஒரு 5 பைசா கூட குறைக்க மாட்டேன்னு பேசிய உனக்கு மனசாட்சியே கிடையாதா? அதெல்லாம் நீ வேலை கத்துக்கிட்டது. அதுக்கெல்லாம் சேர்த்து காசு வாங்கினா பாவம்னு விடுறேன். பாவம். ரொம்ப நல்ல மனசுமா உனக்கு. ரொம்ப நல்ல மனசு. நானும் என் சர்வீஸ்ல முடிச்ச விக்கி முள்ள மாதிரி கேப் மாதிரி சோப் மாதிரி சோ மாதிரி இப்படி பல மாதிரிகளை மாறி மாறி பார்த்திருக்கேன். ஆனா எல்லா மாதிரி ஒட்டு மொத்தமா ஒரு மாதிரி ஒன்ன மாதிரி உட்கார்ந்து இருக்கத வாழ்க்கையிலே இப்ப தாண்டி பாக்குறேன். நான் இப்பதான் பாக்குறேன். அடியே நாங்கெல்லாம் கட்ட பொம்மை பரம்பரைடி. விடிய காசோட வந்து நிக்கிற இல்ல? என்ன இல்ல ஒண்ணும் இல்ல. காசு கொடுக்க முடியலன்னா விட்டத்துல தூக்க மாட்டி தொங்கிறேன்னு சொல்ல வந்த. நீ தொங்கு இல்ல தூங்கு விளக்கெண்ண. விடிய காசோட வந்து நில்லு. 1000 1500 1500 1500 1500. அடியே ஏய் ஓட்டப்பான அடியே இங்க பாரு. ஏய் இந்த உன் காசு 1535 ரூபாய் 25 பைசா. என்ன பாக்குற? ஏதுரா இவனுக்கு காசுன்னா? மானஸ்தண்டி உனக்காக கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரெடி பண்ணிருக்கேன். எப்படின்னு கேக்குறியா? தெரு தெருவா பிச்சை எடுத்து. ஏய் தங்கச்சி உங்க அக்காக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பாக்குறியா? நீ விழுந்து உடைவ. அந்த கடன் அடைக்கிறதுக்கு நான் மண்ணு மிதிக்கணும். சந்தையில சட்டி விக்கணுமா? அதுக்கு வேற ஆளை பாரு. இந்த உன் காசை பிடி என் கையை தேடு ஆளை விடு. வேலை செஞ்சு கடன் அடைக்கிறதா தானே பேச்சு? ஏய் அந்த பேச்சு நேத்தோட போச்சு. இனி பேச்சு கிடமில்ல. இந்த காசை பிடி கையை தேடு ஆளை விடு. ஏண்டி மனுஷன் இங்க கழுதியா கத்திக்கிட்டு இருக்கா? என்னடி கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்க? எந்திரடி. அட எந்திரடி. நல்லா போண்டா தின்னுட்டு முழிக்கிற மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பிடி. ஏய் காசை பிடி. காசு இல்ல காசை பிடி. ஏய் எங்கடி என் தாயத்தை? அது எங்கயாவது கடையில வித்து வாயில போட்டு தின்ட்டியா? நான் ஒண்ணு வித்து தின்னல. வீட்டுல பானைக்குள்ள பத்திரமா வச்சிருக்கேன். போ. ஏய் இந்த பாரு நீ பானைக்குள்ள வைப்பியோ பூனைக்குள்ள வைப்பியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நல்லா கேட்டுக்க. விடிய வீட்டு வாசல வந்து நிப்பேன். என் தாயத்தை எனக்கு கொடுக்கல கண்ணு மொழிய நோண்டி போடுவேன் நோண்டி. ஆமா என்னடி மறைக்கிறே? பிச்சு போடுவேன் பிச்சு. பேசுன வாய்கலிய.
நாங்கெல்லாம் கவரிமான் பரம்பரடி. நீ விளக்கு மாத்திரத்து விரட்டி விரட்டி அடிச்சாலும் வெக்கம் மானம் ரோஷம் எல்லாத்தையும் உதுத்துட்டு விடிய வாசல்ல வந்து நிப்போம்ல. தர்றடி. என்னடி உள்ள இருந்து கை மட்டும் வருது, மத்ததெல்லாம் வராதா? வராது. ஏண்டி அக்கும் போது மட்டும் இடிச்சுக்கிட்டே ஆக்குறீங்களே, திருப்பி கொடுக்கும் போது அழுதுகிட்டே கொடுக்குறீங்களே? என்ன கொடுக்கும் போது வலிக்கிறது எனக்கு தானே தெரியும். களிமண்ணு களிமண்ணு கிளிமண் சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வரும். இந்த பாரு, திருப்பி கொடுக்கறதா இருந்தா ஒழுங்கு மரியாதையா வெளியே வந்து மூஞ்சு மேல மூஞ்ச வச்சு குடு, இல்லாட்டி நான் வாங்க மாட்டேன். நீ வாங்குற என்ன வாங்கட்டி என்ன, எடுத்துட்டு போ. ஏய் ஏய் அடியே, எங்கடி என் தங்க தாய் அடியே? ஏய் ஏய் அடியே, வித்து அல்வா வாங்கி அப்பிட்டியா? ஏய் அதோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? 3650 ரூபா 25 பைசா. தெரியுமா உனக்கு? தெரியுமா உங்களுக்கு? ஏய் இப்பதாண்டி எனக்கு உசிரே வந்த மாதிரி இருக்கு. இத உன்கிட்ட இருந்து மீட்டருக்கு நான் பட்ட பாடு இருக்கே. எப்பா முடிஞ்சுதுரி. நீ பெரிய மனுஷான அப்படிதானே? நொண்டி அடிச்சுக்கிட்டே மேல போயிட்டு அப்படியே கீழே வா. அடி ராசாத்தி, ஏய் என்னடி என்னாச்சு? அம்மா ஏய் ஐயோ கடவுளே. அம்மா என் பொண்ணு ஆளாயிட்டா. இத்தனை நாளா இந்த வீட்டு பேத்தியா இருந்த, இன்னைக்கு இருந்து இந்த வீட்டு மருமகளா வலது கால எடுத்து வச்சு வாமா. ஊருக்கே தெரியுமே. ஐயா அவரு மாப்பிள்ளையுடைய அப்பா. வணக்கங்க. இவரு மலைச்சாமி ஐயா. கோவிலுக்கு கோபுரம் மாதிரி எங்க ஊருக்கு இவரு. வணக்கங்க. ஒரு காலத்துல இவங்க ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம்யா. என்ன ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்தவரு, இப்போ ஓஹோன்னு வாழ்ற குடும்பம் தான். காசு பணம் ஒரே நாள்ல வரும், ஒரே நாள்ல போயிடும்யா. ஆனா கௌரவம் மரியாதையும் ஒரே நாள்ல வராது, ஒரே நாள்ல போவாதியா. ஐயாவுடைய சொத்தை அவருடைய கௌரவம் தாயா. ஐயா கொஞ்சம் பொண்ணை கூப்பிட்டீங்கன்னா. இதோ பர்வதம். பொண்ணு ஏன் நொண்டி நொண்டி நடக்குது? வெயிட். ஐயா பொண்ணு காலு தாங்கி தாங்கி நடக்குது. அடிக்கடி ஏதாவது. என்னடா யோ தரல. ஐயா நீங்க சொன்ன எல்லாத்தையும் மாப்பிள்ளை வீட்டுல சொல்லிட்டேங்க ஐயா. ஆனா பொண்ணு ஊனங்கிறத மட்டும். This is wrong. வாங்கடி போலாம். தம்பி, நீங்க ஒரு டாக்டர்,
நீங்களே இதை பெருசு பண்ணா எப்படி? டாக்டரா இருக்கிறதுனால தாங்க சொல்றேன். என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஐ எம் சாரி. ஐயா, ஆண்டவன் அந்த பொண்ணோட காலை மட்டும்தான் ஊனப்படுத்துறான். நீங்க அந்த பொண்ணோட வாழ்க்கையை ஊனப்படுத்திடாதீங்கய்யா. ஐயா நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான். என் நிலைமைய கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு பையன் இருந்தா இந்த மாதிரி ஊனமுள்ள ஒரு பொண்ணை நீங்க மருமகளா எடுத்துக்குவீங்களா? சொல்லுங்க பாப்போம். என்னப்பா இது? சிவலிங்கம், ஐயா தப்பா நினைக்காத. என் மகனுக்கு உன் மகளை கட்டித்தர உனக்கு சம்மதமா? சிவலிங்கம், சம்பந்தியாக போறவன் காலையில எல்லாம் விடக்கூடாது. அழுகாத, நான் இருக்கேன். உன் மகளை கூப்பிடு. இதே சபையில வச்சு இப்பவே நிச்சயம் பண்ணிடுவோம். ஐயா, எதுக்கு உங்க மகனை ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டீங்கன்னா? தம்பி, என் மகன் ராம மாதிரி என் வார்த்தையை மீற மாட்டான். மதனி, வைரத்தை கூட்டம். மணி, நிறைஞ்ச இந்த சபையில வச்சு சொல்றேன், நீதாமா என் வீட்டு மருமக. கொடுங்க. அழுகாத தாய், நீ நல்லா இருக்க. ஏய்யா, அத்தி பூத்த மாதிரி என் பேத்த ஆளாயி உட்கார்ந்து இருக்கிறா. இந்த நேரத்துல இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறியே பாவி மனுஷா. உன்னெல்லாம் இருடா வரேன். யோ, யார கேட்டு அந்த பொசக்கட்ட பையன் வீட்டுல பேச பிடிச்ச பரிசு போட்டு வந்திருப்பேன். நான் யார கேட்கணும்? என்ன கேட்கணும்லையா? என்ன கேட்கணும்ல? இந்த வீட்டுல முறை பண்ண பத்தி வளர்த்து வச்சிருக்கல, என்ன கேட்கணும்ல? நீயே வெறும் பயல உன்னை எதுக்குடா நான் கேட்கறேன்? வெறும்பயலா? ஏன் மாலை கொண்டு கொடுக்கும்போது எங்களை பார்த்தா வெறும்பயல தெரியலையா? நீ பேசுவையா? பேசுவீல? இப்ப பணக்கார வீட்டுல பரிசு போட்டு வந்திருக்கீல, நீ பேசலாம் ஜீவா. கேட்டியா? உங்க பேசுறத கேட்டியா? இன்னையோட உங்க ஆத்தா போறோம் அந்து வச்சிரு. இப்ப செத்தாண்டா சட்டியோட கூட அனுப்ப மாட்டேன். கிளம்புடி, கிளம்புடி. வாசத்தி, எந்திரிமா, எந்திரி, எந்திரிமா. நான் சொன்ன கேளு, எந்திரி, எந்திரிமா, எந்திரிமா. அடே, ஏய், உங்க அப்பனால என் மகன் பொழப்பு நாசமா போச்சு. உங்க ஆத்தா வீட்டுல நீ வாழ்ந்த அரமணை வாழ்க்கை போதும். இந்த தவசி மூட்டுதியாக சுத்துவான். வாங்க போலாம், வாங்க போலாம். தம்பி, என் பிள்ளைகளை என்கிட்ட வந்து சின்னப்பா, நான் செத்தால எங்க அப்பா அம்மா விட்டு வர மாட்டேன். போடி, போடி. நீ வேற உங்க அப்பா வீட்டுல இரு. என் மகனை டேய் நில்றா. கட்ட பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷன்டா. என்னையா சொன்ன? யோ, என்ன சொன்ன? நீ எல்லாம் பெரிய மனுஷனா? நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா? என் மகன் பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவன் மனசுல தங்கப்பாண்டி தான் மாப்பிள மாப்பிள சொல்லி ஆசை காட்டி வளர்த்துட்டு இன்னைக்கு அவன் ஆளாய் வந்து நிக்கிறான். நீ காசு ஆழமாத்தி வந்து நிக்கிற. என் மகன் வளர்ப்புல மண்ணடி போட்டதுக்கு அப்புறம் உனக்கு என்ன மாமனா மரியாதை வேண்டி கிடக்கு? ஏய், உங்க ஆத்தாரி அப்படியே ஒரே தலை முள்ளிட்டு என் கூட வாடி, இல்லன்னா என்னை சேர்த்து முள்ளிட்டு இத்தனை நாள் உங்க வீட்டுல மழுமட்டையா இருந்தது என் மகளுக்கு.